ஆடு வளர்க்கறதுல எவ்வளவு லாபம் வரும்னு வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அதுல வந்து சிரமமும் இருக்கு. அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒரே ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். உழவே உயிர் சேனல்ல இருந்து தரணி. ஆடு வளர்க்கறதுலயே வந்து மெயினான பிரச்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போறதான். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சளி, காய்ச்சல், களிப்பு, அப்புறம் வந்து வயிறு உப்பி வந்து ஆடு இறந்து போறது. இதுலயே வந்து மிகப்பெரிய நோய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிபிஆர்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சளி பிடிக்கும், 2 நாள் வந்து தீனி எடுக்காது, 3வது நாள் வந்து ஆடே வந்து அவுட். இந்த நோயெல்லாம் வந்துச்சு அப்படின்னாவே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மருத்துவர் கூப்பிட்டு அதுக்கான மெடிசன் வந்து கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து காப்பாத்திடலாம். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடு குட்டிகள் வந்து இறப்பு. பிறந்த குட்டியில இருந்து ஒரு மாசத்து வரைக்கும் தவிர்க்க முடியாத வந்து குட்டி வந்து இறந்துரும். அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை நம்ம வந்து பாத்துக்கலாம். 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா தீவன மேலாண்மை. மேய்ச்சல் முறையில வந்து வளர்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா மழை காலத்துல வந்து நல்லா மேய்ச்சல் இருக்கும், வெயில் காலத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து தீனி இருக்காது. அதனால வந்து தீனி வந்து எப்பயுமே வந்து இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்குங்க. 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆடு வந்து கொழுன்னு வந்து நல்லா வளர்த்தி வச்சிருப்போம். திருடர்கள் ஜாக்கிரதைங்கிற மாதிரி நம்ம பாட்டுக்கு ரோட்ல மேய்ச்சிட்டு இருப்போம். வண்டியில 2 பேர் வருவாங்க, ஒருத்தர் ஓட்டுவாரு, பின்னாடி ஒருத்தர் தூக்கி வச்சுட்டு வந்து போயிருவாரு. இந்த மாதிரி திருடர்கிட்ட இருந்து வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். 5வது வந்து பாத்தீங்க அப்படின்னா குடல் புழு நீக்கம். கரெக்டா வந்து குடல் புழு வந்து ஆட்டுக்கு வந்து சுத்தம் பண்ணி குடல் புழு வந்து நீக்கி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து தீனி எடுக்கும். எந்த அளவுக்கு வந்து தீனி எடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகும். இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டு அப்படின்னாலும் கரெக்டான ஆட்டுக்கு வந்து சரியான வந்து விலை இருக்காது. அப்பவும் வந்து நமக்கு வந்து சிரமம் தான். இத்தனை வந்து சிரமம் வந்து ஆடு வளர்க்கறதுல வந்து இருக்குது. இதை விட வந்து நிறைய இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோல வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.